இது பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோட கன்டினியூஷன் தான். வசுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க கேட்ட மாரி சிம்பிள் அண்ட் க்ளோயிங்கா மேக்கப் முடிச்சாச்சு. வசுக்கு முடிச்சதுமே பார்த்தீங்கன்னா, வசுவோட பாட்டிக்கு பண்ண சொல்லிட்டாங்க. வசுவோட பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெவியா மார்க்ஸ் மாரி இருந்துச்சு பிளாக்கா. ஃபோர்ஹெட் ரொம்ப டேன் ஆயிருந்துச்சு. அத கவர் பண்ணி நீட்டா அவங்க கலர்லயே கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மேக்கப் ரொம்ப சூப்பரா நல்லாவே வந்துருந்துச்சு. அவங்கள பார்த்துட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அந்த காலத்து ஹீரோயின் மாரியே இருக்கிறீங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு மேக்கப் ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பரா இருக்கு, தேங்க்யூன்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வசுவோட இன்னொரு பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக டச்சப் மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. டச்சப் கேட்டு ஃப்ளார் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு பண்ணிவிட்டு வசுவோட பாட்டி கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வசுவோட அம்மாவுக்கு மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவங்க கேட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா அவங்க லிப் கலர்லேருந்து ஐலைனரில் இருந்து ஐ கலர்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி தான் வேணும்னு சொல்லி ஒவ்வொன்றும் ஸ்பெசிஃபிக்காக வந்து எனக்கு ஐலைனர் இந்த மாதிரி வேணும், ஐ கலர் இந்த மாதிரி வேணும், ஹேர் ஸ்டைல் இந்த மாதிரி வேணும், ஃப்ளார் இந்த மாதிரி வேணும், ஒன்று ஒன்றா கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிச்சாச்சு. முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ரிசப்ஷனும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு 2 பேருக்கு முடிச்சுட்டு நாங்களும் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு எங்களோட திங்ஸ் பேக் பண்ண வைக்க கிளம்பிட்டோம். நாங்களும் போய்ட்டு எங்களோட திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு மண்டபத்துலேருந்துமே கிளம்பியாச்சு. மண்டபத்துலேருந்து கிளம்பும் போதே பார்த்திங்கன்னா ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு 7 o'clock பக்கம் ஆகிடுச்சு. அங்கேருந்து பார்த்திங்கன்னா எங்களோட லக்கேஜை பேக் பண்ணி கீழே எட்டு வரது ரொம்ப சிரமமாயிடுச்சு. நாங்களும் லக்கேஜ் பேக் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா பார்க்கிங்க்கு வந்தாச்சு. பார்க்கிங் வரும்போதே பார்த்திங்கன்னா ஈவினிங் 7 o'clock ஆகிடுச்சு. சன்செட்டும் ஆகிடுச்சு. அப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங்லேருந்து என்னோடய பைக்கை வெளியில் எடுக்கிறது ரொம்ப சிரமமாக போச்சு. அங்கேருந்து ஒருத்தங்களை ஹெல்ப்பு கூப்பிட்டு பைக் எடுத்துகிட்டு வெளில வந்தாச்சு. வந்தமே பார்த்திங்கன்னா ஈவினிங் திருச்சி ரோடுங்கிறனால ஈவினிங் டைம் திருச்சி ரோட்டில் ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. பைக்ஸ் நிறைய வந்துகிட்டே இருந்துச்சு. அங்கேருந்து ஒரு வேளை வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு பார்த்திங்கன்னா மார்னிங் முகூர்த்தத்துக்கான ஃப்ளாஸ் ரெடி பண்ணியாச்சு. ஃப்ளாஸ் ரெடி பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா எதுவும் மறந்துடக்கூடாதுங்கிறனால எல்லாமே பேக் பண்ணி எடுத்தாச்சு. நைட்டு 2 o'clockங்கும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ மார்னிங் பார்த்திங்கன்னா தக்ஷதா வரல, ஹஸ்பண்ட் தான் கூட வராங்க. பார்த்திங்கன்னா அங்கேருந்து மண்டபம் வந்தாச்சு. மண்டபம் வந்ததுமே பார்த்திங்கன்னா வசுவோட அம்மாவுக்கு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லாக கிளியராக இருந்துச்சு. இருந்தால் லைட்டாக ஒரு பிளாக் டாட்டாக இருந்துச்சு. அதை மட்டும் கவர் பண்ணி கேட்டிருந்தாங்க. நல்லா க்ளோயிங்காகவே கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரியே பார்த்திங்கன்னா சாரீ ஃப்ளிபிட்ஸ் பண்ணி எல்லாமே பண்ணியாச்சு. ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க ஹேர் ஸ்டைல்லேருந்து எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரியே ஹேர் ஸ்டைல், ஃப்ளாரு, மேக்கப், க்ளோயிங்கான மேக்கப் அவங்க கேட்ட மாதிரியே எல்லாமே பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அவங்களும் கிளம்பியாச்சு. முகூர்த்தத்துக்கு வேறு பிளேஸ் போகிறாங்க கோயிலுக்கு. அவங்க அங்கே கிளம்புனதுமே பார்த்திங்கன்னா நானும் என்னோடய திங்ஸ் பேக் பண்ணிவிட்டு கீழே வந்தாச்சு. கீழே வரும்போதே பார்த்தீங்கன்னா 6:30 பக்கம் ஆயிடுச்சு. கிளம்பி அவங்க பொண்ணு மாப்பிள்ளை காரில் கிளம்புனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் கிளம்புனோம். எனக்கு செம பசின்னு சொன்னதே பார்த்தீங்கன்னா இவங்க சமோசா வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. சமோசா சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம என்ன தான் ஹெவி ஒர்க்கு பண்ணியிருந்தாலும் வீட்டுக்கு வந்தாலும் ஆல்ரெடி நம்ம பார்க்க வேண்டிய வேலையை பார்த்தானே ஆகணுங்கிற மாதிரி வீட்டுக்கு ஒரு 7:30 வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுமே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு குழம்பு வச்சு பாப்பாங்களுக்கு ட்ரெஸ் அயன் பண்ணி அவங்களுக்கு குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளப்பி ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா 9:30 ஆச்சு. ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாப்பாங்களுக்கு கொண்டு வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு நான் இதோட கிளம்பியாச்சு. இதோட இந்த vlog முடிஞ்சு. தேங்க்ஸ்.